பாரம்பரிய பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் எங்களது வணக்கம். உங்க எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நோக்கம் என்னன்னா, அப்போலோ மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து நலம் விசாரித்த தலைவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக உங்களை சந்தித்திருக்கிறோம். அதாவது மருத்துவ பரிசோதனைக்காக ஐயா இரவு அனுமதிக்கப்படுகிறார். அந்த செய்தி கேட்டோடனே அவருடைய அடுத்த நாள் காலையில ஆஞ்சியோகிராம் பண்ணோடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் அன்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் ஏவா வேலு, அண்ணன் K.N. நேரு, மத்திய அமைச்சர் எல். முருகன், முரளிதர் முகுல்ஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை எம்எல்ஏ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன், முன்னாள் செயலாளர் முத்தரசன், அவருடைய மக்கள் நீதி மைய நாம் தமிழர் கட்சியுடைய அன்புக்குரிய அண்ணன் சீமான், மக்கள் நீதி மையம் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஐயா அன்புக்குரிய சகோதரர் கமலஹாசன் எம்பி அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திருநாவுக்கரசர், நம்முடைய சசிகலா நடராஜன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க அம்மா இறந்திருந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் ஐயா தொடர்பு கொண்டு நலவு சேர்த்தாங்க. பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள், நம்முடைய எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ எம்பி அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஜெகத் ரட்சகன், முன்னாள் சென்னை மேயர் அண்ணன் சைதி துரைசாமி அவர்கள், புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள், அண்ணன் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் தி. வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் அக்கா திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் வைஜெயந்தி பாண்டாஜி, திரு அரவிந்த் மேனன் எம்பி, சுதாகர் ரெட்டி, கன்னட தொலைக்காட்சியினுடைய உதயா டிவியுடைய உரிமையாளர் அன்புக்குரிய அக்கா திருமதி மு.க. செல்வி செல்வம் அவர்கள், திரு சபரீசன் அவர்கள், திருமதி விஜயதாரணி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், மயிலாடுதுறை எம்பி சகோதரி செல்வி சுதா அவர்கள், கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியரசு, ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் பொற்கொடி திருமதி சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள், தமிழ்நாடு சிவசேனா கட்சியினுடைய தலைவர் சிவசக்தி, இப்படி அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை உடல் நலத்தை அக்கறையோடு நேரிலும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார்கள். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே, மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலே, வன்னியர் சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துள்ளோம். நடந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும். மருத்துவமனையில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு இன்று மாலை அப்படின்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மாலை தேதி என்ன, இந்த மாலையில போய் 7 மணிக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கும் பொழுது அக்கா என்னுடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் மட்டும்தான் கூட இருக்கிறார். இது யாருக்குமே தெரிய வேண்டாம், ரொட்டீன் செக்அப் தானே அப்படிங்கிற மாதிரி அங்க மருத்துவமனைக்கு போய் அனுமதிச்ச பின்னாடி பத்திரிகை தொலைக்காட்சியில செய்தி வருது, டிவியில செய்தி ஓடுது, மருத்துவர் ஐயா அவர்கள் அங்க அப்போலோ மருத்துவ அனுமதியும் செய்தி வருது. நாங்களும் எங்களுக்கு தெரியும் முன்னாடியே என்னன்னா
ஒரு யூஸ்வரான பரிசோதனைக்காக ஐயா சென்னை திண்டிவனத்துக்கு சென்னை போறாங்கன்னு தெரியும். அந்த அடிப்படையில் தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். என்ன அது மாதிரி அட்மிஷன் ஆகிட்டேன். இல்லப்பா ஒன்றும் இல்லை, எது டிவியில் யாரு கொடுத்தாங்கண்ணா ஐயா தெரியலைங்க, பத்திரிகை தொலைக்காட்சி வந்து கேட்கறாங்க, பத்திரிகை நண்பர்கள் கேட்கறாங்கன்னு சொன்னேன். அப்படியா, அவர்களுக்கு சொல்லிவிட்டு நீ ஒரு செய்தியை நீ செய்தி தொடர்பானதுனால செய்தியை கொடுத்துரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அதுக்காக ஒரு ஆஞ்சியோகிராம்ல ஒரு பரிசோதனை செய்வதற்காக நான் போய் அங்க அனுமதிக்கப்படுகிறேன். கையில ஆஞ்சியோ பண்ணிட்டாங்கன்னா இன்று அடுத்த நாள் காலையில இரவே வந்துருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் தகரமா இருக்க இதை விரிவா கொடுத்துருப்பான்னு சொன்னாங்க. அதான் நாங்களும் பத்திரிகையாளர்கிட்ட உங்களுக்கு சொன்னோம். அந்த செய்தி நீ வெளியிட்டீங்க. அப்புறமேலும் அடுத்த நாள் மருத்துவர் சின்னையா அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள் அங்க போறாரு. போயிட்டு அவர் ஆஞ்சியோ பண்ணிருக்குது, ஐசியூல ஐயா படுத்திருக்கிறாரு, 6 மணி நேரத்துக்கு மயக்க நிலையில் இருப்பாருங்கிற மாதிரி வெளியே பயப்படுறதுக்கு எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பதட்டம் போச்சு. நானும் கூட சென்னை போலீங்க, ஏன்னா இப்படி ஒரு செய்தியை அண்ணனே சொல்றாருன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு நான் இங்கிருந்து ஓடுறோம். அதுக்கு முன்னாடியே அங்க ஜி கம்பெனி என்ன அங்க வந்துட்டாரு. அக்கா ஸ்ரீகாந்தி அக்கா அங்க இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அவர் சொன்ன உடனே இது தகவலை தெரிஞ்சு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அங்க உடனே வர. ஏன்னா ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லைங்க, நீ இருக்கிற அரசியல் தலைவர்களே தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவை எடுத்துக்கிட்டா மோடி அவர்களாலே இந்த சீனியர் மோஸ்ட் லீடர் இன் இந்தியான்னு சொல்லப்பட்ட ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு சரி என்னமோ ஏதோ மருத்துவமனை அனுமதி சொன்னா ஒட்டியா வந்துட்டான். எல்லாம் அரக்க பிறகு ஒட்டியாரம் போனோன்னு அங்க போய் பார்த்தா அந்த ப்ரொசீஜர் இது ஆஞ்சியோகிராம் ப்ரொசீஜர் முடிச்சு மருத்துவமனையில் ஐயா படுத்திருக்கிறாரு. எந்த ஐசியூக்கும் நான் ஐயா கேட்டேன், மருத்துவர்கிட்ட ஐசியூக்கு போனாலும் கேட்டோம், ஐசியூக்கெல்லாம் போகல அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், நம்முடைய அண்ணன் அன்புமணி அவரிடத்தில் கேட்பது, அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர் கடவுள், உங்களுக்கு தந்தை, உங்களை யார் தடுக்க முடியும்? நீங்க போய் பாக்குறது யார் தடுக்க முடியும்? யாருமே தடுக்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை. நீங்க ஏன் போகல? நீங்க மருத்துவர் இருந்த மருத்துவர் அந்த இந்த ப்ரொசீஜர் செஞ்ச செங்கோட்டைவேல் அவர்கள், நம்ம சேலத்தை சேர்ந்த மருத்துவர், அவரு இருந்த அறைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காத என்ன காரணம்? இப்ப முதலமைச்சர் வருகிறார், யார் அவரை நம்ம இப்ப நீங்க நேத்து ஒரு கூட்டத்துல சொல்றீங்க தொலைச்சு விடுவாங்கிறாரு. காட்சி பொருளா ஐயா வச்சு ஐயா பண்ண தொலைச்சு விடுவாங்கிறாரு. இது உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுது. என்ன காரணம்னா நீங்க என்ன நினைச்சீங்க, யாரையும் உள்ள விடக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா யாரும் யாரையும் கூப்பிடல. மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்க வாருங்கன்னு சொல்லி எந்த தலைவரையும் நாங்க யாரும் கூப்பிடல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, நம்ம முதலமைச்சர் யாருங்க, யாருக்குமே நாங்க அழைப்பு விடல. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பத்திரிகை நண்பர், உங்களுடைய எடிட்டர் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இப்ப உங்களுடைய பத்திரிகை யாரோ ஒருத்தர் பேர் தான் ஒருத்தர் வரும், ஒருத்தரை சொல்லி சார் எங்க நண்பா இருக்கிறீங்க, சார் எடிட்டர் இருக்கிறாரா, அவரை பார்க்கணும் சொல்லுங்கன்னு தானே சொல்லுவோம். அந்த அடிப்படையில் வருகிற தலைவர் நாங்க 2 பேரும் அங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு போன் பண்றாங்க, ஏன்பா எங்க அங்கேயே இருக்கீங்க, ஐயா கூட தான் ஃபீல் ஆடுறது, இப்ப நான் ஐயா பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம், வந்தா பார்க்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஆனா வந்தா பார்க்கலாம்னு சொல்றோம். இது நாங்க யாருக்கும் தொலைபேசி தொடர்பு இல்லை. அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்பதுக்கு நாங்க பதில் சொல்றோம். இதை தவிர நான் வேற எதுவும் சொல்லல. இதை தொலைச்சு விடுவோம். என்ன முதலமைச்சர் வந்தார், முதலமைச்சர் தொலைச்சிட முடியுமா? எதிர்கட்சி தலைவர் வந்தார், அவரை தொலைச்சிட முடியுமா? பிஜேபி கட்சியினுடைய தலைவர் வர்றாரு, நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் வர்றாரு, அவரை போய் தொலைக்க முடியுமா? அண்ணா அன்புமணி அவரை போய் தொலைக்கிறதுன்னு சொல்றது எந்த நியாயம்? ஒரு மனிதரை இப்படி கொச்சைப்படுத்துறாங்களா?
இதுலயும் அன்புமணி அரசியல் செய்யறாரு, இதுலயும் அன்புமணி அரசியல் செய்யறாரு அப்படின்னு. ஆமா சார், இப்ப மருத்துவர் ஐயா கிட்ட கட்சியை புடுங்க பார்த்தாங்க, கட்சியை புடுங்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை தான் இந்த கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய நிறுவனராகவும் ஏற்றுக்கொள்கிறது. முழுக்க முழுக்க கட்சி அவர் கையில தான் இருக்குது. இப்படி எல்லா தலைவர்களும் மருத்துவமனைக்கு ஓடி வந்து பார்த்தது அவரால் தாங்க முடியல அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா ஆபரேஷன் பண்ணா இன்ஃபெக்ஷன் ஆகும், விட மாட்டோம், யாரும் விடணும். இது வந்துங்க ஒரு ஆஞ்சியோகிராம் செக்அப் தான், ஆஞ்சியோகிராம் செக்அப் தான். இது வந்துங்க யாரும் இப்ப முதலமைச்சர் வராருங்க, முதலமைச்சர் எங்க சொன்னா தெரியல, நேரா டாக்டர் கிட்ட அவங்க டீம் பேசுறாங்க. டாக்டரையா வந்து பார்க்க முடியுமான்னு கேட்கறாங்க. பார்க்க முடியுங்க, மயக்கம் தெளிஞ்சிச்சான்னு கேட்கறாங்க. அவர் மயக்க நிலைக்கே போலியேங்கிறாங்க. வராரு மதியானம் பார்க்கறாங்க. நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் அவரை போய் யார் கூப்பிட முடியும்? எதிர்கட்சி தலைவர் வராரு, வரும் பொழுது ஒரு தகவல் சொல்றாங்க, நாங்க கீழே இருந்து கூட்டிட்டு வரோம். இதுதானே தவிர நாங்க வேற ஒன்றும் செய்யல. இல்ல இப்ப மருத்துவமனைக்கு வந்துட்டு டாக்டரை மட்டும் பார்த்துட்டு ஐயாவை பார்க்க விரும்பாம திரும்பிட்டாரா? அது என்னன்னு தெரியல, நீங்க அவர்தான் கேட்கணும். இல்ல தவறான தகவலை வந்து பேச வரீங்க. அவர் ஆஞ்சியோ பண்ணல, ஆனா பண்ண மாதிரி ஒரு இல்ல, ஆஞ்சியோகிராம் பண்ணது உண்மை. ஐசியூல இல்ல, ஐயா ஐசியூ ஃப்ரீ ஐசியூ. ஃப்ரீ ஐசியூ எப்படின்னா அந்த இதுல உள்ள அந்த உள்ள இது மாதிரி விட்டுட்டு பரிசோதனை முடிச்சுட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும்லங்க, அதனால ஒரு அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அரை மணி நேரம் அப்சர்வேஷன் இருப்பாங்க, அரை மணி நேரம் மட்டும் தான் அப்சர்வேஷன் இருந்தாரு. அறைக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு வந்தார், அழைத்து வரப்பட்டார். கட்சியை கைப்பற்ற முடியாதனால அன்புமணியோட ஆற்றாமையின் வெளிப்பாடு. ஆனா நிச்சயமா இல்ல, இது வந்து அன்புமணி அவர்கள் தன்னிச்சையா பேசுறாரா இல்ல யாராவது அவர் பேச சொல்லி தூண்டி விடுறாங்க? பேச சொல்லி தூண்டி விடுறான்னு நினைக்கிறோம். தெரியல, எனக்கு தெரியல. ஆனா அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா மேல ஒரு அன்பு கொண்டவர் தான். ஆனா இப்ப அந்த அன்பு எங்க போச்சுன்னு தான் தெரியல சார். அவர் ஒரு பஸ் பர்சன் சார். அப்பாவுக்கு அப்படி பண்ணுவாரான்னு இருக்கேன். அதாவது வந்து அரசியல் விடுங்க, அரசியல் விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட் மகனுங்கிறீங்க நீங்க. ஒரு பெற்றெடுத்த தந்தைய கட்சி விட்டு துரத்தணும், நீ காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது, காம்பவுண்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருங்க, இப்படி எல்லாம் சொன்ன தலைவர் தானே எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள். இல்ல, அவர் ஒரு தரப்பினுடைய பிடியில் இருக்கிறதுனால அவர் வெளியே கொண்டாட முடியலன்னு சொல்லுவாரு. யாரு எந்த பிடி? ஏங்க, டாக்டர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரையில யாருமே இல்ல. அவர் ஒரு சுயம்பு, மருத்துவர் ஐயா அவர் ஒரு சுயம்பு. அவரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரைக்கும் யாரும். அவரை காட்சி பொருளா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏங்க நான் கேக்குறேங்க, ஐயா வந்து நாங்க கேட்கிறோம், ஐயா இந்த மாதிரிங்க எல்லா தலைவர்களும் வர்ற மாதிரி கேக்குறாங்க, என்ன ஐயா பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஏன்பா அவங்க நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அன்போடு வர்றவங்களும் நீங்க தடுக்கிறீங்க. நாங்க வேணான்னு தான் சொன்னோம். ஜிகே முன் போய் வேண்டான்னு சொல்லிட்டாரு. உண்மையை சொல்ல போனா அதுதாங்க, யாருமே யார வந்தா கூட நாங்க தான் போய் கேட்டோம். அக்கா எவனா காந்தி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஐயாட்டே போய் கேளுங்க, ஐயா வேண்டான்னு சொன்னா நிறுத்திக்கலாம், இல்லைன்னா ஏன் வந்துட்டு போறாங்க. ஐயாட போய் கேட்கும் பொழுது ஏங்க யார வேணாலும் வரட்டுமே, என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வரட்டுமேப்பா. டாக்டர் செங்கோல்கிட்ட கேட்டாரு, அவருக்கு அந்த ஆசை இல்லையா அன்புமணி? இல்ல அன்புமணிக்கு தந்தையை பார்க்கணுன்ற ஆசை இல்லையா? நீ அவர்தான் கேட்க. தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, மத்திய கட்சி மாநில கட்சி, சின்ன கட்சி பெரிய கட்சி, அனைவரும் வந்தாங்க. அனைத்து தலைவர்களும் வந்தாங்க. நான் சொல்ல அனைத்து தலைவர்களும் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை கனிவோடு பாசத்தோடு நல விசாரிச்சு. அப்படி என்ன காட்டு, என்ன அர்த்தம்? நீ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு சக்தி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டது. மகனுக்கு அந்த பாசம் எல்லாம் அது நீங்க என்னன்னு போட்டுங்க, நான் சொல்ல அவருக்கு ஆபத்து ஏற்பட்டா உடனே தான் அவங்க வந்து பொறுப்பு, அவங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நீங்க அப்ப ஒரு மகனா தானே அவர் பேசுறாரு. நான் கேட்கிறேன், மகனாக இருந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? கூட இருந்து வாசப்படியில உட்கார்ந்து இருந்து வரவங்க ஒருத்தரையும் பார்த்து அந்த கடமை செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாதா? நான் கேட்கிறேன்.
கடமையில இருந்து விலகிட்டாருன்றீங்க சார். அவரே ஒரு கூட்டத்தை சுத்தி இருக்கும்போது அவரை எப்படி சார் போக முடியும்? அந்த கூட்டம் தான் தடுக்குதுன்னு சொல்றாங்க சார். ஏங்க இப்ப அவரே என்ன சொல்றாரு, யாரு வேணாலும் கதவை தட்டிட்டு கதவை தட்டாம உள்ள திறந்துகிட்டு உள்ள போறான்னு சொல்றாருல்ல, ஏன் இவரு அப்படி வர வேண்டியதானே? அவர் அனுமதி கொடுத்திருக்காங்க. யாருங்க? தெரியும். ஏங்க நான் கேட்கறேன், கூட இருக்கிறவங்க அனுமதி கொடுக்கலாம். ஏங்க, கூட இருக்கிறவங்க யாருங்க அனுமதி? கூட யாருங்க? அவங்க சொந்த அக்கா இருக்காங்க, அவரு இவருடைய அக்கா மகன்கள் இருக்கிறார்கள். நாங்களாம் வெளியதான் இருக்கிறோம். எங்க நான் கூட 3வது மனிதன். அவர் போய் பார்க்கணும்னா நீங்க தடுக்கவா போறீங்க? யாரு தடுக்க முடியும்? தடுக்க முடியுமா? அவர் தடுக்கக்கூடிய சக்தி யாரு? அப்ப அவரு பார்க்க விரும்புறாரு. வந்து நானும் வந்து அப்பாவை பார்க்க வந்தேன்னு அரசியல் செஞ்சுட்டு போயிட்டாரு. சட்டமன்ற எதிர்ப்பு பாமக கட்சி தலைவர் என்ற கொறடா இவங்க எல்லாம் மாத்திரம் சொல்லி அவங்க தனியாக மாத்த முடியாது. அவருக்கு மாத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்தும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? 28/5/2025 அவருடைய பதவிக்காலம் முடிந்தது. அதற்கு பிறகு 1.5 மாதம் கழித்து அவரை ஒரு கூட்டத்தை கூட்டி பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி என்னைக்கு அவர் பதவி முடிந்ததோ அடுத்த 29ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக நியமித்து விட்டது. இப்ப தேர்தல் கமிஷன் வந்த கடிதம் கூட பாட்டாளி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வரல, தலைவர் பாட்டாளி மக்கள் வந்திருக்கு. அந்த மாம்பழ சின்னம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவராக இருப்பவர். ஆமா, அட்ரஸ் மாத்திருக்காங்க. அவங்க சூழ்ச்சி செய்ய அட்ரஸ் மாத்திருக்காங்க. அதை நாங்க அதை மாத்தி கொடுத்துட்டோம். அவர் வீட்டுக்கு மாத்திருக்காங்க. அலுவலகம் இருக்கிறது சேலம் மாவட்டம் தான். நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். 63 நாட்டுமுத்து நாய்க்கு வன்னியர் தேவைப்படையில அன்றைக்கே 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஒரு இடத்த சேலம் மாவட்ட பாட்டாளி மக்கள் சேர்ந்தவர் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் சின்னப்பன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது, மாவட்ட தலைவர் இருக்கும்போது அவர் தலைமையில ஒரு கூட்டம் கூட்டி, ஆமா மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில இருக்கிற பாட்டாளி மக்கள் வன்னியர் சங்கம் சொந்தமானதுன்னு டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் அலுவலகம். சார் எல்லாம் சரி. ஆனா தேர்தல் ஆணையம் அன்புமணியை தான் ஆதரிக்குது. எப்படி ஆதரிக்குது? இது வரலும் கடிதத்துல வேற எங்கேயும் குறிப்பிடல. எங்கேயும் குறிப்பிடுங்க தலைவர் பாட்டாளி முயற்சி. அந்த தலைவர் யாரு? மருத்துவர் ஐயா. இல்ல சட்டமன்றத்துல இப்ப எதிர்கட்சி தலைவர் கொறடா மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எங்களால மாத்த முடியாது. நீங்க தொடர்றீங்க. ஆமா, ஜி.கே. அண்ணன் அவர்கள் தான் தலைவர். பாட்டாளி மகிழ்ச்சியுடைய சட்டப்பேரவை குழுவுடைய தலைவர் நான் தான் கொறடா. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கான அந்த அதிகாரம் இல்லை. மருத்துவர் ஐயாவை குலதெய்வம்ன்றாங்க. எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. அவங்கெல்லாம் கூட யாரும் போய் மருத்துவமனையில் போய் பார்க்கலையே. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதுதான் ரொம்ப கொடுமை. எப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வங்கிறாங்க, சாமிங்கிறாங்க. நேற்று வரைக்கும் இன்னைக்கு அவரு மருத்துவர்கள் படுத்திருக்காரு. 3 எம்எல்ஏக்களும் போய் பார்க்கலங்கிறது ரொம்ப வருத்தம். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வருகிற 26/10/2025 அன்று நம்ம புதுரோட்டில் இருக்கிற டிஎஸ்கே மஹால்ல நடைபெறுகிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பா சேலம் பாருங்க, இப்ப கிழக்கு மாவட்டம் நடராஜன் இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர், வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம், மாநகர் மாவட்ட செயலாளர் கதிராஜத்திரம், மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், அவரு வடக்கு மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து, தெற்கு மாவட்ட தலைவர் துப்பாக்கவுண்டர், மேற்கு மாவட்ட தலைவர் துரைராஜ், மாநகர் மாவட்ட தலைவர் கோவிந்தன், இவர் வடக்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன், பன்னீர்சங்க தலைவர் பூபதி, மாநில விவசாய அணியினுடைய பொறுப்பாளர் செந்தில், இளைஞன் செந்தில் இல்லையா, எல்லாம் இது எல்லாமே சேர்ந்து அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் எம்பி சதாசிவம். அப்புறம் தொடர்ச்சி குழுன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை, அவருதான். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றதுன்னா, ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக அவர் பின்னாலே வர வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் தொலைத்துவிட்டார். மருத்துவர் ஐயாவுடைய பேச்சை மட்டும் அவர் கேட்டிருந்தாருன்னா இந்த பாட்டாளி மக்கள் ஒட்டுமொத்தமா மருத்துவர் ஐயா அவருடைய ஐயா இப்ப
அவர் இந்த கட்சியை தொலைச்சிட்டார். கட்சியில் இருந்தவர்களை தொலைத்து விட்டு அவர் மற்றவர்களை தொலைத்து விடுவார். ரொம்ப வருத்தத்தோட இந்த பத்திரிகை இருந்து போட்டது. ஆனா இனிமேல் வந்துங்க அந்த மாதிரியான ஒரு இது அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறோம், நம்புறோம். என்ன காரணம், ஊடகங்கள் எல்லாமே அவர் பொதுவெளியில் இந்த மாதிரி மிரட்டுறத, அதாவது முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இவங்க எல்லாத்தையும் அவர் மிரட்டுறத ஒரு மாதிரியான மக்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது அவருடைய ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தன்னை மாற்றிக் கொள்வார் என்று நம்புகிறேன். இதுலயாவது தனது ஒற்றுமையை ஒரு நிலைநாட்டுறதுக்கு தவறிட்டாருன்னு சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், அங்கேயே உட்கார்ந்து வரவங்க அவர் பேசி அந்த ஐயாவுடைய அந்த முழுமையா அங்க எப்படின்னா ஸ்ரீகாந்த் அக்கா எப்படி கூடவே இருந்தாங்க, அம்மா சரஸ்வதி அம்மா நடக்கவே முடியல, 2 நாளும் கூட நடக்கவே முடியல. வயது எப்படின்னா அந்த கால் ஒரு விபத்து அடிபட்டனால அப்படி இருந்தாலும் கூட அங்கேயே கூடவே இருந்த ஐயாவுக்கு ஆறுதல் சொல்லி கூட வந்து சொன்னாங்க. இவரும் வந்து அப்படி செஞ்சிருக்கணும், செய்ய தவறிட்டார். தன்னுடைய கடமையிலிருந்து அவர் தவறிட்டார். ஐயாவை எவ்வளவு கீழ்த்தரமா திட்டணுமோ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல இப்ப கூட சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்கோம். உங்க லைவ் கீழே என்ன கண்ணாமலை திட்டுவானுங்க. அது ஒரு கூட்டம், அது சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஐடிவிங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனுக்கு என்ன, அவனுக்கு நோக்கமே என்னன்னா பேசாம தான் திட்டுறதுதான். யார் ஐயாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்கள திட்டுறதுதான் நோக்கம். ஐயாவையும் நேரடியா ஐயாவுக்கு கூட இருக்கிற பாட்டாளி மூழ்கிக்கார திட்டுறது மட்டும்தான் அவங்களுடைய பிரதான நோக்கமே. இல்ல ஐயாவே அவதூறா திட்டவங்கலாம் மாநில பொறுப்பு கொடுத்துட்டு ஐயாவுக்கு ஆதரவா நின்னவங்க சரியா இருக்கும். அதுதான் ஐயாவே சொல்லிட்டு என்ன கொல்லணும்னு சொன்ன ஒரு பையனுக்கு இந்த மாதிரி எவனா என்னை வச்சு கழுத்தை வச்சு நசுக்கி கொல்லணும்னு சொன்ன பையனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா ஐயா, ரொம்ப வருத்தமா ஐயா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.